Hello friends, welcome back to my channel Krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபில ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக் ஆனா நெய்யே இல்லாம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெய் பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு குட் ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் சக்கரை 1.5 கப், கடலை மாவு 1 கப், 1 கப் ரீஃபைண்ட் ஆயில், 3/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு சேர்த்துக்கலாம், 1 கப் ரீஃபைண்ட் ஆயிலில் சேர்த்துக்கலாம். அளவுகள் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அளவுகள் தான் மாறக்கூடாது. நான் சொல்கிற அளவில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மைசூர் பாகு அதே டெக்ஸ்சர்லேயே கிடைக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சீக்கிரமாக இருக்கும், 3/4 கப் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையணும், நல்லா கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் வந்து ஓரங்களை எடுத்து விட்டு, இந்த கப்பால் தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சர்க்கரை ஓரத்தில் போய் ஒட்டிக்கும். நீங்கள் வந்து மைசூர் பாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா இரும்பு கடாய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் எதில் மைசூர் பாக் ரெடி பண்ணி ஊற்ற போகிறீங்களோ அந்த டின்னை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி. இப்போ வந்து கம்பி பதம் செக் பண்ணிடலாம். கம்பி பதத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு பார்க்க தெரியும்னா கம்பி பதம் பாருங்கள், இல்லைனா இந்த மாதிரி வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கம்பி பதம் செக் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பி வந்து உடையணும், இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டிகள் பட்டுரும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள் அதுவே கெட்டியாக ஆரம்பிக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அதுவே நீங்கள் கிளற கெட்டியாகிக்கும். கடலை மாவு வாசனை அடிக்கக்கூடாதுன்னா நான் சொன்ன அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தூக்கி ஊற்றுனீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகணும், இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து இதை டின்னுக்கு மாற்றிடலாம். டின்னில் நீங்கள் பிளேட்டில் கூட மாற்றி அதை சமப்படுத்திக்கலாம். இப்போ மாற்றும் போது பாருங்கள் கரெக்டாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகுது, இது கரெக்டான ஸ்டேஜுங்க. நீங்கள் கரெக்டாக இறக்கிடலாம். இது மாற்றினதுக்கப்புறம் 2 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேச்சுலா இல்லாட்டினா ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்திக்கோங்க. கட் பண்ணும்போது அழகாக ஈஸியாக இருக்கும் அண்ட் வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி சமப்படுத்திட்டு 2 தடவை டேப் பண்ணி இது ஒரு 1/2 hour to 1 hour ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆற விட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாப்பா இருந்துட்டு காமின்னு கத்திட்டு இருந்தா, அதுதான் அவள் அழுகிற மாதிரி தெரியும். இப்போ வந்து கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க நல்லா, அப்போ நீங்கள் வந்து கவுக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்ட்டு, டேஸ்ட்டும் இதே மாதிரி பக்காவாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானே சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நான் இதை வந்து கடையில் போடுற பீஸ் மாதிரியே தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்ஸ் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் நீங்கள் கையில் எடுக்கும்போது எந்த அளவு சாஃப்ட், அதே கடையில் கிடைக்கிற டெக்ஸ்சரே தான் இருக்கும். நீங்கள் வந்து மைசூர் பாகு பிகினர்ஸாக இருந்தால் கூட செஞ்சு முடிச்சிடலாம், பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பி பதம் மட்டும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே டெக்ஸ்சரில் உங்களுக்கு மைசூர் பாகு கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம கடையிலாம் வாங்கக்கூடிய அதே மைசூர் பாகு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ பாப்பாவுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி விரும்பி சாப்பிடுவான்ட்டு. இங்கே பாருங்க கண்ணு எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு, சூப்பரா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தம்பி எங்கன்னு கேட்பீங்க, அவன் கீழே விளையாட போயிருந்தான். எப்பயும் போல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.